க்ளோஷர். ஸோ இது ஒரு ஸ்பெஷல் கான்செப்ட். ஸோ நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளாரையும் நம்ம ஃபங்க்ஷன் எழுதலாம் இல்லைங்களா? அது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இங்கே பாருங்களேன், இது ஒரு ஃபங்க்ஷனு, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார இன்னொரு ஃபங்க்ஷன் போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார நான் என்ன பண்ணுறேன்னா, இது வந்து லோடிங் டைம் ஈக்குவல்ஸ் நியூ டேட். எப்போ லோட் ஆகிட்டு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆனிச்சோ அந்த டைமை வந்து நான் இங்கே லோட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு ஃப்ரம் பட்டன் லோடிங் டைம் அப்படின்னு போட்டுட்டு ப்ளஸ் லோடிங் டைம் கொடுக்குறேன். பாருங்க, இது வேர்னு போட்டிருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் வேரியபிளை வெளியே இருந்து நான் எந்த ஃபங்க்ஷன்லையும் கால் பண்ண முடியாது. ஆனால் இந்த க்ளோஷர் ஃபங்க்ஷன்ஸ் இதுக்குள்ளார நான் எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாலும், ஏதாவது எனி ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணியிருந்தனாலும் அது வழியாக இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், நான் இதை கிளிக் பண்ணிடுறேன். இப்போ டைம் பாருங்கள், 12:04:52. ஓகே. இப்போ நான் ஓகே கிளிக் பண்ணுறேன். இப்போ இது 12:05 ஆயிடுச்சு. இப்போ நான் டைம் கிளிக் பண்ணுறேன். இப்போவும் என்ன வருது பாருங்கள், 12:04:52. ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணும்போது அதில் இருக்கிற வேரியபிள் எல்லாம் அதனுடைய க்ளோஷர் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்குள்ளார இருக்கிற இன்னர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அந்த வேல்யூ ரீட்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷன். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறைய வேலைகளை பண்ண முடியும் இல்லைங்களா? ஏன்னா ப்ரீவியஸாக ஏதோ ஒரு யூசர் ஒரு வேலையை பண்ணுறாரு, அந்த வேலையை பற்றி நம்ம ஒரு ஹிண்ட் நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா அதை பேஸ் பண்ணி ஏதாவது ஈவெண்ட் நடக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான ஆக்டிவிட்டியை நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் க்ளோஷர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயத்தில் ரொம்ப உபயோகமான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி.